பாவக்காய் வத்தல் எப்போ வாங்கினாலும் கடையில் தான் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி தான் செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? டக்குன்னு இதே மாதிரியே சூப்பராக பாவக்காய் இன்ஸ்டண்ட்டாக வத்தல் போடலாம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு 2 பாவக்காய் எடுத்திருந்தேன். அதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் வெட்டி எடுத்துக்கலாம். அதில் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு நல்லா கலக்கிட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சாலும் சரி, இல்லை சமைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலும் சரி. இது நான் அடுத்த நாள் காலையில் தான் செஞ்சேன். ஒரு நைட்டுக்குள்ளே ஊற விட்டுட்டேன். அடுத்த நாள் ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சு இந்த பாவக்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் அதை வத்தல் சூப்பராக முறுமுறுன்னு டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம காய வச்சு செய்கிற வத்தல் சீக்கிரமே பொரிஞ்சிடும். இது கொஞ்சம் பொரியறதுக்கு லேட் ஆகும், அவ்வளோதான். ஒரு அரை வேக்காடு அளவுக்கு பாவக்காயை முதல்ல எடுத்து வச்சுட்டு கடைசியாக எல்லாமே வறுத்த பிறகு எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா முதல் காட்டினோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே சிப்ஸ் மாதிரியே வந்துடும். பருப்பு, ரசம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் பாவக்காய் வத்தல் சூப்பராக இருக்கும்.